பாலம் நேயர்களுக்கு முத்ரா பாஸ்கர், ராதா பாஸ்கர் எங்களது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். பாலம் என்ற அமைப்பு 52 வாரம் இலவசமாக ஃப்ரீ வெப்காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னி தேதி பார்த்தீங்கன்னா 45 எபிசோட் ஆயிடுத்து. அதில் நல்ல இசை, நாட்டியம், நாடகம் நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுத்துன்னு வரோம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா ராதா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்குன்னா, இப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்களெல்லாம் கச்சேரிக்கு கேட்கறதுக்கு சபாக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கு ஒரு வசதியா தன்னோட வீட்லயே உட்காந்து கேட்கற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அமைக்கணுங்கிறது தான் நம்மளோட முதல் நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மாணவர்களும் கூட பள்ளி பாடங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப லைவ் கான்சர்ட்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களும் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸு, ஐஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதுலெல்லாம் அவங்க வீட்டிலே இருந்த வசதியாக பார்க்குற மாதிரி ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர நம்ம பார்த்தோம்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு சொல்லலாம். பாக்கி ஊர்லலாம் நிகழ்ச்சிகளே இப்போ ரொம்ப நடக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற ரசிகர்களுக்கு நம்ம பாலம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நிச்சயமா நினைக்கிறேன். எனக்கு எங்க உட்காண்டாலும் உலகத்துல நம்மளால எந்த கண்ட்ரிலையும் உட்காந்து நம்மளால இந்த வெப்காஸ்ட்டை பார்க்க முடியுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, ஒரு சில கலைஞர்களுக்கு தான் வெளியூர்ல தெரியறது. ஏன்னா இந்த மீடியா மூலமா, பத்திரிகை மூலமா, இல்ல டெலிவிஷன் மூலமா வர கலைஞர்கள் மட்டும் தான் தெரியறது. அதை தவிர எவ்வளவோ நல்ல கலைஞர், நல்லா பாடக்கூடிய கலைஞர் இருக்காங்க. நம்ம பாலமே அதுக்கு உதாரணம். எவ்வளவு குவாலிட்டி ஆர்டிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் நிச்சயமா. அதாவது நம்ம கலையும் கலாச்சாரமும் இந்த பாலம் மூலமா உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு அது போய் சேர்றதுங்கிறதுல கொஞ்சம் கூட அது சந்தேகமே இல்லை. நிச்சயமா. அப்படிப்பட்ட பாலம் 52 எபிசோடு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கம்ப்ளீட் ஆக போறது. அது ஒரு பெரிய சரித்திரத்திலேயே இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா நாங்க அதை அமைக்க போறோம். பட் இத்தனை நாள்ல எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 153,000 பேர் இன்னி தேதியில இந்த பாலம் வெப்காஸ்ட பார்த்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய சமாச்சாரம். இந்த பாலம் அப்படிங்கிற அமைப்பு இது மட்டும் இல்ல, வேற என்ன நினைக்கிற? தீபாவளி நெருங்கின்னு இருக்கு. தீபாவளினா என்ன தெரியும் உங்களுக்கு? தீபாவளினா புது ட்ரெஸ், சாரி வாங்குவீங்க, ஸ்வீட்டு சாப்பிடுவீங்க, காரம் சாப்பிடுவீங்க, டிவியில முன்னாடி உட்காந்து சினிமா பார்ப்பீங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஷோ சினிமா போவீங்க. இவ்வளவுதான் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் சினிமா பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பாக்குறோம், பட் நாங்களே டிவில ரொம்ப பாக்குறது இல்ல. சோ அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதை சொல்லுங்க. அதாவது தரமுள்ள இசை, நாட்டியம், நாடகம் இதெல்லாம் இன்னி தேதியில பாக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி இருக்குச்சு இந்த பாலம் என்ன பண்ண போறதுன்னா,
இந்த வருஷம் தீபாவளி நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு 24 மணி நேரம், இது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமாக முக்கியமான கச்சேரிகள், அதில் சீனியர்ஸ் அவங்களும் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் நல்ல பிரபல்யமாக நல்ல பாடக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய கச்சேரிகளும் இருக்குது. அன்றைக்கி 24 மணி நேரமும் இந்த இசையை கேட்குற வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லோரும் தீபாவளி அன்றைக்கி மகிழ்ச்சியாக கொண்டாடும் போது புத்தாடை ஊற்றி அன்றைக்கி இருக்கிற சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் வீட்டிலேருந்து வந்து பார்த்து ரசித்து நீங்கள் சந்தோஷப்படணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இது நிகழ்ச்சி நடைபெறுறது. நீங்கள்லாம் பார்த்து மகிழணும்னு பாலம் அமைப்பின் சார்பில் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. பாலம் நேயர்களுக்கு எனது உளங்கலந்த தீபாவளி வாழ்த்துக்கள்.